Redressal mechanism for consumer disputes under Section 9 of the Consumer Protection Act envisaged a single-tier system, two-tier system, three-tier system, open system independent of hierarchy. Let us explain the Consumer Protection Act Section 9ல சொல்லியிருக்காங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட்க்கு ஒரு 3-tier redressal mechanism இருக்குது. அது என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன் அண்ட் நேஷ்னல் கமிஷன். டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்னா லோக்கல் லெவலில் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும். ஸ்டேட் லெவல் கமிஷன் டிஸ்ட்ரிக்டில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா இங்கே அப்பீல் பண்ணலாம். ஒருவேளை ஸ்டேட் லெவல்லையும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இது ஒரு 3 லெவல் சிஸ்டம். லோக்கல் டு நேஷ்னல் வரைக்கும் கம்ப்ளைண்ட்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வைக்கிற சிஸ்டம். ஸோ கொஷின் என்னென்னா redressal mechanism for disputes under Section 9 of the Consumer Act envisaged மொத்தம் 3 tier system தான் இருக்குது இல்லையா? ஸோ ஆப்ஷன் 3 tier systems வந்து மொத்தமாக இருக்குது.